Meriba Paneer Soda. I trust Meriba. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. நித்தின் வந்து தாராவை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன சாங் பாடியிருப்பாரு? என் தாரா ஏன்னாடா அப்புறம் நானும் எடிட் பண்ணி கக்கூஸ்ல போட்டுருவாங்கடா பாடுற மாதிரி. நீங்க எனக்கு ஜீவா ரொம்ப பிடிக்கும். சிங்கம் புலி ஜீவா. அந்த சிங்கம் புலி ஜீவா வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும். கௌஷி மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு நினைப்பீங்களா இல்ல தாரா மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு நினைப்பீங்களா? நான் அப்படிலாம் நடிச்சதே இல்லை என் பர்சனல் லைஃப்ல. சரி bro. நீங்க சொல்லுங்க. இல்ல மூணு பேருமே அப்படிதான். கருப்பாடு மாட்டிக்கிச்சு. எனக்கு கௌஷி மாதிரி இல்ல தாரா மாதிரி இல்ல, பொண்ணா இருந்தா போதும். எனக்கு பொண்ணா இருந்தாலே போதும். டப்ல பொண்ணு வேணும். பொண்ணு ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்காருங்க. 2 நாள்ல பிரேக்கப் ஆயிடும். என்ன சொல்றீங்க? எக்ஸ்பீரியன்ஸா? இல்ல அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப். சீட்டட் ஆன். சீட் பண்ணாங்க. ஓகே. அவங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு பையனோட ஸோ வணக்கம். வணக்கம். என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் தலைவன் வந்து தாரா மேலே லைட்டாக பாசங்கள்லாம் இருந்துச்சுல்ல? அது நித்தினுக்கு தாரா மேல இருக்கும், அது கேரக்டர் தானே. ஆக்சுவலாக நித்தின் டு பி ஹானஸ்ட் ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்க்கும்போது தாரா வந்து அவ்வளோ ஆசையாக வந்து நித்தினை பார்ப்பாங்க. பட் தாராக்கு தெரியாது நித்தின் வந்து லவ் பண்ணுறாப்புல நம்மள அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்துன்னா சேன் பக்கம் போயிருக்க மாட்டார். ஏய் நீ ஏதாவது பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கமே வந்திருப்பாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல்? ஸ்டார்டிங்கில் வந்து இப்போது அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு 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 கிரேடியன்ட் இருக்கும். இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி போயிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஷிப்னு தெரியும், அப்புறம் உண்மையிலே லவ் பண்ணுறான் அப்படின்னா கொஞ்சம் எபிசோட்ஸ்க்கு அப்புறம் தெரியும். ஆமாம், பொசசிவ் அதில் இல்லை. இங்கே சேர்ந்த உடனே வந்துருச்சு பொசசிவ். கொஞ்சம் எபிசோட்லாம் இல்லை, மறைச்சி பேசுகிறாங்களாம் கொஞ்சம் எபிசோடுன்னு. அதான் இல்லை. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் வரும்ல, இவனுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கு அந்த பொண்ணை. அது வந்து அந்த மேட்ரு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வேற மாதிரி மாறும். பெரிய முதல்வர் அர்ஜுன் ஃபார்மலா பேசிட்டு இருக்கு. ஸோ அதுதான் டன். ஆக்சுவலாக உண்மையை சொல்லுங்க, ஜெயனை பிடிக்குமா பிடிக்காதா? ஜெயனா எனக்கு ஜெயனை பிடிக்காது. ஜெயன் ஒன்று மூஞ்சி மாறுது. ஏன் அப்படி? அவன் எங்கங்க சும்மா ஜெயனை பிடிக்காது. முசாமில பிடிக்கும் அவனுக்கு. ஜெயனை பிடிக்குமா? ஜெயனெல்லாம் பிடிக்காது இவனுக்கு. உங்களுக்கு? ஃப்ரெண்டுங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதனால ஓகே சூப்பர். ஸோ இப்போ என்னன்னா இது ஓவராலாக ஒரு லவ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள அடங்கியிருக்கிறதுனால ஜெயன்கிட்ட ஆல்ரெடி நாங்கள் பேசிட்டோம், நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். என்னென்னமோ பேசணும். ஆமாம், 1000 இருக்கும் நமக்குள்ள. குறைஞ்சது ஒரு 500ஆவது இருக்கும். ஃபன்னா தான் கேள்வி கேட்பாரு. சொல்லுங்க நித்தின், வாழ்க்கையில பார்த்த முதல் காதல், ஏன்டா லவ் பண்ணணும்னு நினைச்சா அந்த காதல் அது ஏதாவது இருக்கா? அப்போ லவ் ஃபெயிலியர்னு இன்டைரக்டா சுத்தி வச்சு கேக்குறீங்க. அதுக்கு உங்க ஃபர்ஸ்ட் பாவம் தெரியுமா அந்த மனுஷன்? நேரா அந்த மேட்டருக்கு போறேன். பாவமா இருந்திருக்கு. அது ஃபர்ஸ்ட் லவ் தான். ஆமா, ஃபர்ஸ்ட் லவ்ல இருந்து லவ். ஏன் பிரேக்கப் ஆச்சு? ஏன் பிரேக்கப் ஆச்சா? அது வேற கேட்டு வேணா ஆரம்பிச்சேன்னா அழுதுருவாங்க. ஆட்டோகிராஃப் படம் மாதிரி போயிட்டே இருக்கும். போச்சு. ஸோ அது ஒன்றும் இல்லை, மியூச்சுவலா அது பிரேக்கப் ஆயிடுச்சு. அழுதுட்டு என்ன மியூச்சுவல்? இல்ல மியூச்சுவலா நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு அதை அழுதாங்களா? ஆனா மியூச்சுவலா? ப்ரோ இல்ல நியாயம் தான் ப்ரோ. எனக்கும் ஒரு காதல் வந்து மியூச்சுவலா பிரேக்கப் பண்ணி, பட் என் நிலைமை என்னன்னா ஐ ஹேட் டு லெட் கோ ஆஃப் சம்ஒன் தட் ஐ ரியலி லவ். ஓகே. ஸோ அது மியூச்சுவல் தான். அவங்களும் ஓகே மியூச்சுவல் சொல்லிட்டு, பட் ஆனா வலி இருக்கும். ஏன்னா இருந்த அந்த காதல் உண்மை தானே. ஸோ மியூச்சுவலா தான் வலிக்க தான் செய்வேன். இவர் தான் பெஸ்ட் இந்த டாபிக். நானும் லவ் ஃபெயிலியர் தான் ப்ரோ. ஐ மீன் அதான் ஒரு கட்டம் இது பேஷனா இல்லை லவ்வா வந்துச்சு. பேஷன் இது எல்லாருக்குமே வரும்ல. ஏன்னா லைக் ஓகே நம்ம பேஷன் ஓகே ஏதாவது ஒன்று பண்ணி அவனுங்கும் போது என் கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், என்னோட கால்ஸுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன், என் ஃபஸ்ட்டு நீ என்னை லவ் பண்ணும்போதெல்லாம் இருந்த அந்த ஒரு டைம் வந்து நீ இப்போ எனக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா இப்போ நான் உனக்கு கிடைச்சிட்டேன், என்னை ரொம்ப அலட்சியமாக நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வேர்ட்ஸ் அதிகமாக கேட்டிருப்பீங்களா? இவங்களுக்கு தெரியும். அப்படியே வந்துட்டு மியூசியம் இருக்கு, ஜெராக்ஸ் மாதிரி இருக்கும் என்னோட. அப்படியா? விட்டு வெளியே வந்து வீதியில தனியாக அதேதான் செம்மையா ரேப் பண்ணுங்க. நான் ஃபீல்ல வரலாம். ஃபுல்லா ரிலீஸ் பண்ணுங்க. கவர்லாம் ரிலீஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி இப்போ ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ணுங்க. கவர்
நான் அடி அப்படியே பொளந்து விட்டுருவாங்க. ஏய் கம்முனுடா. இல்ல நான் முன்னாடி வந்துக்கிட்டேன் நான் வர நினைச்சேன் அதுக்குள்ள உங்களை நிறுத்திட்டீங்க. படம் வைப்பேன் அப்ப தெரியும்ல. இவன் ஆக்சுவலி படம் இவரு சிங்கர். இஸ் சிங்கர். பிஃபோர் an actor he is a very good singer. உங்களுக்கு சூப்பர் சிங்கர் இருக்கிற மாதிரி சிங்கப்பூர்ல வந்துட்டு வசந்தம் ஸ்தான் ஒண்ணு இருக்கு. அதுல தலைவன் வந்து correct வசந்தம் ஸ்டார் கிட்டார் எடுத்து வாசிச்சான் பாரு. ஏய் நிதின் கிட்டாருங்கறீங்க ப்ரோ என்னடா சொல்ல வரீங்க? சூப்பரா அடிராங்கி பாட்டு இருக்குல்ல ஆமா. இவரை பாட சொல்லுங்க ப்ரோ. பாடுங்க ப்ரோ. பயங்கரமா இருக்கும். ஏய் ப்ளீஸ் வா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பையன் கேக்குறேன். கோத்தூர்ல டீமன்ஸ் இருக்காங்க. டீமன்ஸ் இருக்காங்க. ஆமா. கேமரா பார்த்து முதல்ல கமான் கேமரா பார்த்து முதல்ல சொல்லு டீமன் சார் இது உங்களுக்காக. அதுக்கப்புறம் அவனே சொல்லிட்டான். டீமன் சார் இது உங்களுக்காக. ரெடி. என்னதோ ஏதானதோ ஒன்னும் புரியாமலே அல்லாடுற உன்னாலதான் சொல்ல தெரியாமலே அண்ணோந்த நீ தேவையில்ல உன்னை பத்தி பேசுனா அட்ட கத்தி கூட வெட்டும் உன்னை சொல்லி வீசுனா அழகாலே நேதோ நீயே என்ன கட்டி வச்சு அடிக்கிறியே என்ன ஓடா ஓடைக்கிறியே காடா கொளுத்துறியே அடி ராங்கி ராங்கி நீ போற உசுர வாங்கி. போடு ப்ரோ. இல்ல ஜி இதெல்லாம் தன்னடக்கம் ப்ரோ தன்னடக்கத்தின் உச்சம். ஓகே ப்ரோ நீங்க நல்ல நடிகனா பாத்தீங்க பட் அதோட பயங்கரமா சிங்கர் ப்ரோ. செம்மையா பாடுறீங்க ப்ரோ. செம்மையா அதான் சொல்றோம் மேம். இங்க இருக்கிற நம்ம சூப்பர் சிங்கர் அந்த மாதிரி சிங்கப்பூர்ல வந்து வசந்தம் ஸ்டார்னு ஒண்ணு இருக்கு. ஓகே கையில ஆயுதம் மட்டும் தான் இல்ல. ஆயுதம் மட்டும் அது தான் ஒரு இல்ல. போட்டி. இப்போ நான் ஒன்னு கேக்குறேன். ஃபைன். இப்போ நம்ம இதுக்குள்ள வருவோம். ஓகே ஃபர்ஸ்ட் டேட் ப்ளே பாய்க்குள்ள வருவோம். தாராவை இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன சாங்க பாடி இருப்பீங்க? இது நித்தினை கேக்குறீங்களா இல்ல மழைய இல்ல கேக்குறீங்களா? நித்தினை கேக்குறேன். நித்தின் வந்து தாராவை இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன சாங் பாடி இருப்பாரு? என் தாரா நீயே என் அந்த சாங் பாடி. நிறைய பாட்டு தாராவா இருக்கு. வேற எடுத்து விடுறா. ஏன்டா அப்புறம் நானும் எடிட் பண்ணி கக்கூஸ்ல போட்டுருவாங்கடா பாடுற மாதிரி. ப்ரோ பரவாயில்ல இறங்கியாச்சுனா தெரியுமா இறங்கிட்டோம். தலைவனே வேண்டாம்டா அது தலைவன்டா. இப்பதான்டா நைஸ். ஏதாவது ஒரு மொமெண்ட்ல லைக் நம்ம ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தான் நம்மள முடிவு பண்ணியிருந்திருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு என்னோட ஃபீலிங்ஸை வந்துட்டு ஈஸியா எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே மெயினா ஸோ அதனால ஒன்று அண்ட் ஆல்சோ இன்ஸ்பயர். நான் படம் பார்த்து எந்த படத்துல இன்ஸ்பயர் ஆனீங்க? அது ஆக்டர்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் தளபதி விஜய். தளபதி சார் சிஎம் சார் சிஎம் சார். ஸோ அங்கேருந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து நீங்கள் மின்சார கண்ணா. ஏய் கண்ணா அங்கேருந்து அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆனது. சூப்பர். நீங்க ஆக்சுவலாக நான் உங்களுக்கு எந்த படத்துல இன்ஸ்பயர் ஆனீங்க நீங்க? எதுக்கு இன்ஸ்பயர்? தளபதி. லைக் தளபதி. ஆமா ஒரு படம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கும்ல நம்மள ரொம்ப. வசீகரா அந்த படத்தை எதிர்பார்த்தீங்களா அந்த கேம்ல? இல்ல அது எதிர்பார்க்கல ஆக்சுவலா. நீங்க வந்து கமர்ஷியல் படமா இந்த மெர்சல் பிகில் லியோ மாஸ்டர் அப்படி எதிர்பார்த்தீங்க. பட் வசீகரா தான் ஃபர்ஸ்ட் மூவி தட் ஐ வாட்ச்ட். பயங்கர லவ் வந்துருச்சு. தட் இளைய தளபதி அந்த தேங்காய் புடிச்சிக்கிட்டு ஆமா வடிவேல் சார் சொல்றாரு. யா இட்ஸ் ஹி இஸ் an emotion. He is not an actor, it's an emotion. நிதின் நீங்க? எனக்கு ஜீவா ரொம்ப பிடிக்கும். டைலாமோ எஸ்எம்எஸ்ல ஜீவா வருவானே. ஆமா சிங்கம்புலி ஜீவா. அந்த சிங்கம்புலி ஜீவா டேய் இல்ல அவர் ரொம்ப எப்படி பண்ணிருப்பாரு. மேலையும் பாக்குறது கீழையும் பாக்குறதா? ஐ மீன் மொட்டை மாடியும் பாக்குறது. அந்த அளவுக்கு இந்த கதை போல. இது வேற கதை. ஓகே எம்டிடிபி எல்லாம் அந்த ரேஞ்சுக்கு போல. பட் ஆனா ஜீவா வந்து நிறைய படங்கள் வந்து அவரால மட்டுமே பண்ண முடிஞ்ச படங்கள் நிறைய பண்ணாங்க. கட்டளை தமிழா இருக்கட்டும், ராமா இருக்கட்டும், ஜிப்சியா இருக்கட்டும், சோ இந்த மாதிரியான படங்கள் ஜீவாவை தவிர்த்து வேற யாரையும் அங்க வச்சு இஸ் வெரி எக்ஸ்பெரிமெண்டல். அதுக்கு நிறைய கட்ஸ் தேவை அண்ட் எக்ஸ்பெரிமெண்டலா இருந்தாலும் பயங்கரமா பண்ணுவாரு. சரி ஓகே நம்ம இப்ப இந்த ப்ளே பாய்க்குள்ள வருவோமா? வருவோம். ப்ளே பாய்னா நான் இல்ல ஜி இவர்தான். இல்ல மஸ்ட் டேட் தி ப்ளே பாய் டைட்டில் நம்ம நடிச்ச சீரிஸ். போன எபிசோட் ஃபுல்லா ப்ளே பாயா தான் ஓடுனாரு அவரு. ஜெயின சொல்றேன். யா ஆஃப் கோர்ஸ்.
லைக் நீங்கள் சொல்லுங்கள், இன் பர்சனல் லைஃப்பில் கௌஷி மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு நினைப்பீங்களா இல்லை தாரா மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு நினைப்பீங்களா? நான் என் பர்சனல் லைஃப்பில் கேட்குறீங்களா? எனக்கு அந்த 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 இதுவே இல்லை ஜி. நான் அப்படிலாம் நினச்சதே இல்லை என் பர்சனல் லைஃப்பில் இப்படி வேணும் அப்படி வேணும்னு. அந்த ட்ராக்லேயே இல்லை நான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்? எனக்கு வேலை கரியர் அந்த மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே சாரி ப்ரோ. இல்லை 3 பேருமே அப்படிதான். கருப்பாடு மாட்டிக்கிச்சு. எனக்கு பொண்ணா இருந்தாலே போதும். டாப்ல போற இன்டர்வியூல கேட்டாரு, நான் பதில் சொல்லிட்டேன்டா. சொல்லிட்டியா? ஆமா. எனக்கு தெரிஞ்சு இப்போ எப்படி இருக்குன்னா, என்ட்ரென்ட்ரு புண்ணிகையில் வந்த மாதிரி கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு நேரத்துக்கு ஃபர்ஸ்ட் கலந்து போற ஆளு. இல்ல ப்ரோ, இல்ல நான் சொன்ன மாதிரி தான். அதான் நான் கேள்வி கேட்டேன். நீங்க கேரக்டர்ஸோட குணத்தை பத்தி தானே கேட்குறீங்க. இட்ஸ் நாட் த கேரக்டர் இட் செல்ஃப், த பர்சன் பிளேயிங் த கேரக்டர். பட் என்கிட்ட கேட்டால் ரியலிஸ்டிக்லி ஆனஸ்ட்லி எனக்கு ஒர்க், நம்ம 3 பேர் இருக்கோம். அவர் கரியர் அண்ட் ஒர்க் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட். சாரி 4 பேர் இருக்கோம். ப்ரைடேஸ் சேர்த்து கண்டிப்பா. ஆமா ப்ரைடேஸ் சேர்த்து இருக்கு. ஸோ இல்லை நம்ம 4 பேருக்கும் அப்படி தான். பட் கண்டிப்பாக நமக்குள்ள ஐ கேன் ஸ்பீக் ஃபார் தெம் ஆல்சோ அண்ட் சே தட் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு நாள் வரும், பட் நம்ம இப்போ அதை தேடி போகல. ஸோ நமக்கு இப்போ வேலை தான் முக்கியம். இந்த வயசுல வேலை செய்கிற வயசு, உழைக்கிற வயசு. இப்போ உழைச்சா தானே அப்புறம் என்ஜாய் பண்ண முடியும். ஆமா. ஸோ அதுதான். செம நம்ம ஃபுல்லாக உழைச்சிக்கிட்டே இருக்கோம் ப்ரோ. உழைச்சிட்டே இருக்கதான் ப்ரோ. நீ இன்ட்ரோவர்ட்டா ப்ரோ? இல்லை ஜஸ்ட் ஐம் ஆஸ்கிங். ஆமா இன்ட்ரோவர்ட்டான்னு கேட்குறேன். கிட்டத்தட்ட அவன் இன்ட்ரோவர்ட் மாதிரி பட் க்ளோஸ் ஆம்பிவர்ட். அப்ப ஆம்பிவர்ட். ஓகே. சோ என்ன விட்டு ஆம்பிவர்ட்னா லைக் இன்ட்ரோவர்ட்னு சொல்ல முடியாது, எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்ல முடியாது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்கள மனசுல சொல்ல முடியாது, மிருகமும் சொல்ல அந்த மாதிரி. ஆமா. இது சொந்தமாக வச்சுக்கிற விஷயம். என்னது ஏதோ சொல்றாங்க, ஒன்றும் புரியல. ஓகே. ஸோ நான் இப்போ செக்மெண்ட்குள்ள டேரெக்டாக வந்துடுறேன். இந்த செக்மெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்வை பற்றினது தான். அஃப்கோர்ஸ் நம்ம வெப் சீரிஸுமே லவ்வை பற்றினது தான், அந்த எமோஷன்ஸை பற்றினது தான். ஓகே, இது ஒரு ரேபிட் ஃபயர். டக்குன்னு 3 பேருமே ஆன்சர் பண்ணணும். ஓகே. ஹவு டு யூ டிஃபைன் ஃபால் இன் லவ்? ஹவு டு ஐ டிஃபைன் ஃபால் இன் லவ்? பீஸ்ஃபுல். பீஸ்ஃபுல். அண்டர்ஸ்டாண்டிங். டிஃபைன் ஃபால் இன் லவ். பியூட்டிஃபுல். வாட்ஸ் யுவர் லவ் லாங்குவேஜ்? வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். பேசுறது. நான் இங்கிலீஷ் அப்புறம் தெலுங்குல சொல்லுவான் அவர் மாట్లాடு. வரடா போனே. All of it. Words of affirmation எல்லாமே. ஓகே, அதெல்லாம் ஓகே. How do you like to express love? அவர்கிட்ட கேளுங்க. நான் பதில் சொல்றேன். இதுக்கு முன்னாடி கேட்ட क्वेश्चन fall in love. Define the fall in love. லவ்ல விழுறதுன்னா என்ன? அது எப்படி விழுவும் அப்படிங்கிறது. How to express? அப்போ தெரியாம தான் பீஸ்ஃபுல் சொல்லிட்டியா? இல்லையே, இதே கேள்வி தான் நம்ம கேட்டோம். இல்ல எக்ஸ்பிரஸ் பண்றது. எக்ஸ்பிரஸ் நடிக்க ஆரம்பிச்சு. ஆக்ஷன். How do you like to express love? கிட்டார். ஆக்சுவலி பாடுவேன் நான். என் பார்ட்னருக்கு நான் பாடிடுவீங்க. என்ன பாட்டு ஏதாவது மைண்ட்ல வச்சிருக்கீங்க? டக்குன்னு காதல் வைத்து அதுல சரணத்துல இருந்து பாடுங்க. ப்ரோ செம்மையா பாடுவாப்ல. சரி வந்துட்டு வாங்க. அதுக்கு ஓகே. எக்ஸ்பிரஸ். ஆமா. உங்களுடைய காதலை எப்படி வெளிக்காட்டுவீங்க? சர்ப்ரைஸ் கிஃப்ட். ஓகே. சர்வீஸ். லவ் பண்றாங்களான்னு தெரியாமலே இப்ப சர்ப்ரைஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? பரல சர்ப்ரைஸ் எடுத்தா லவ் இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ். எடுத்தா லவ் புரியல. நீ லவ் புரிய கூடாதுடா மச்சான். எடிட் வந்துரும். லவ் இல்லனா ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு எடிட் வந்துரும். எவ்ரிதிங் ப்ரோ. நான் எல்லாமே பண்ணிடுவேன். காதல் அவன் தப்பிச்சிடறான் ஜி. அவன் இல்ல சீரியஸா பர்టిక్యులரா ஏதாவது ஒன்று இருக்கும்ல. இப்ப இவர் பாடுவாரு, இவர் சர்ப்ரைஸ், அவர் ஆடுவாரு. இல்ல ஜெயன் வந்து தாராவை கூப்பிட்டு வந்து எப்படி காலேஜ்ல எல்லாருக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு இல்ல ப்ரோ சீரியஸா எவ்ரிதிங் தான். டிரான்ஸ்பேரண்ட் எல்லாமே. நான் எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்காதீங்க. 2 நாள்ல பிரேக்கப் ஆயிடும். என்ன ஜி சொல்றீங்க? எக்ஸ்பீரியன்ஸா? இல்ல ஜி சொல்லுங்க. உங்க ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர் பத்தி உங்க லவ் ஃபெயிலியர் பத்தி ரேபிட் ஃபயர் நம்ம கேக்குறோம். பிரச்சனையே இதான் ப்ரோ. அதுதான் பிரச்சனையே. அதெல்லாம் கிடையாது. சொல்லுங்க. எக்ஸ்பிரஸ் ஃபாலிங் இன் டிஃபைன் ஃபாலிங் இன் லவ். டான்ஸ் ஆடுனேன். ஆமா. எங்க ஒரு ஸ்டெப் போடுங்க. நோ ப்ரோ லென்ஸை மாத்துங்க ப்ரோ. வைட் லென்ஸ் 25 மாத்திருங்க. ஒரு வைட் அப்படி ட்ராக்கிங் என்னமோ ஒன்று பண்ண போய் என்னமோ ஒன்று ஆகி அது போயிடுச்சு ப்ரோ. விடுங்க ப்ரோ. எப்படி நீங்க வந்து ஆரம்பிச்சா அழுவீங்களோ
எல்லாருக்குள்ளேயும் அது மாதிரியான ஒரு வழிகள் இருக்கு. ஓகே 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 வாட்ஸ் யுவர் ஓகே வாட் டஸ் யுவர் ஐடியல் டேட் நைட்? நான் ஒரு ஃபூடி ப்ரோ. இந்த நைஸ் ஒரு ஃபுட் பிளேஸ்க்கு நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா ஏன் நீ பொண்ணை கூட்டிட்டு போக மாட்டியா? அவங்க தான் கூட்டிட்டு போகணுமா? சரி நானே கூட்டிட்டு போறேன். ஓகே. இதுவா இருந்தாலும் ஒரு நைஸ் ஃபுட் பிளேஸ். நான் ஹார்பர் ஃப்ரண்ட் பீச். ஐடியல் பீச். ஓகே ப்ரோ. எனக்கு வந்து எல்லாமே 3 திங்ஸ் இருக்கு. இல்ல ஐடியல் டேட்ல போய் எல்லாமே வந்து எனக்கு புரியல. இல்ல ஐடியல் டே நான் என்ன தெரியுமா என்ன பொறுத்த வரைக்கும் first is a meal, second is an activity, third is activity for what kind of activities? Movie, anything, trampoline park, anything. அந்த மாதிரி ஒரு கபடி குச்சிக்கிடி ஜிம்மிங் எனிதிங். A meal, an activity and end off with sit down and talk. இது உனக்கு ஓகே, இந்த பொண்ணுக்கு ஓகேவா? பொண்ணுக்கு ஓகே தான் இருக்கும். ஆல்ரெடி ஓகே ஆயிருக்கு. ஓகே கமிட் ஆன ஜெயான் இன்னும் கூடிய விரைவில் தன்னுடைய காதலியை வெளிக்காட்டுவார். அப்படி போயிடலாமா? இப்போ புரியுது ப்ரோ. ஏன் நீங்க அங்க உட்கார்ந்துக்க ரெயின் கரெக்ட் கரெக்ட்டா? நான் முசாமில். முசாமில் கிடையாது. ஃபர்ஸ்ட் லவ் ஃபைட் எக்ஸ்பிளைன் ஃபார் வாட்? ஃபர்ஸ்ட் லவ் ஃபைட் என்னது? எக்ஸ்பிளைன் ஃபார் வாட்? முதல் காதல் சண்டை எதனால நடந்துச்சு? என்ன ஜி ரொம்ப டீப்பாவே கேக்குறீங்க. டீப்பா இருக்குது. லவ் தான். என் நண்பன் அழுதுருவான், அவனை பார்த்தா இவன் அழுதுருவான், இவன் ரெண்டு பேரும் நான் அழுதுருவேன். எதனால நடந்துச்சா? எதனால சண்டை? ஒரு நார்மல் சின்ன இங்கே ஒரு ஆர்குமெண்ட் வந்து தான் நான் இப்போ பேசுறதுல ஆர்குமெண்ட்ல அது ஃபுட்பால் விளையாடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால சண்டை வந்து. யாருடா சொன்னது? பாத்தியா? மெஸ்ஸி மாதிரி வர வேண்டிய ஒரு மனுஷனை ஜி நீங்க முடிச்சிடாதீங்க அந்த சென்டென்ஸ் முடிச்சு. இல்ல எனக்கும் ஃபுட்பால் தான் ப்ரோ. அவங்களோட அப்பாவை எதிர்த்து விளையாட்டு நான் இந்த ஓலேன்னு சொல்லுவாங்க மாதிரி வர வேண்டிய ஒரு பையனை நெய்மர் மாதிரி மாத்தி சொல்றீங்க. நான் மெஸ்ஸி ஃபேன். அப்படியா? நீங்க? நான் ரொனால்டோ ஃபேன், அவர் நேமா ஃபேன். சிங்கப்பூர் எம்எஸ்என். ஓகே ஃபர்ஸ்ட் லவ் டேட் வேர் அண்ட் வென்? தெரிஞ்சது நான் சொல்றதுக்கு தியேட்டர் போய் ஒரு படம் பார்த்தோம். படம் பார்த்தீங்க? என்ன படம் சொல்லு கேட்போம். காற்று வெளியீடு. ஓ மணிரத்னம் ஸ்டைல்ல காதலை வெளிக்காட்டலான்னு போயிருப்பீங்க. காற்று வெளியீடு ஆயிடுச்சு. ஓகே செல்வராகவன் ஸ்டைல்ல அவங்க போயிட்டாங்க. ப்ரோ நீங்க ஃபர்ஸ்ட் லவ் டேட் வேர் வென்? ஓகே கண்மணி. ஓகே கண்மணி. அதான் உன படிப்பா. சேம் ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டே ரீசன்ட்டா ஹோம் கமிங் ஃபர்ஸ்ட். எல்லாரும் மார்வல் ஃபேன்ஸ் தான். மாமா எல்லாம் மாமா. ஓகே நைஸ். அடுத்து ஓகே ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் லவ் லெட்டர். ஃபர்ஸ்ட் லவ் லெட்டர் கொடுத்திருக்கீங்களா? எழுதி கொடுத்துருக்கேன். கொடுத்துருக்கீங்க? நான் அந்த லைன்ஸ் வந்து என் பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். அது இன்னும் ரிலீஸ் பண்ணல. அது வெயிட் பண்ணுறோம் வரும். இல்லை எக்ஸ்க்ளூசிவாக இங்கே கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. ரிலீஸ் பண்ணும்போது சொல்கிறேன். ஓகே ப்ரோ லவ் லெட்டர் கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கேன் ஜி. வாங்கினாங்களா? வாங்கினாங்க. ஓகே அது ஏன்டா அப்படி சொல்கிறோம்? எழுதி சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் லவ் பைட். ஃபர்ஸ்ட் மணிரத்னம் டக்குன்னு மிஸ்கின் சைடுக்கு போறீங்க சார். ஃபர்ஸ்ட் லவ் பைட் இல்ல இல்ல யாருக்குமே இருந்தது இல்ல. ஃப்ரைட் சிக்கன் நோ பைட். ஓகே ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப். அது இருக்கு உங்களுக்கு. ஷிட் வையா நான் சொன்ன மாதிரி ஆர்குமெண்ட் சீட்டட் ஆன். சீட் பண்ணாங்க. கொந்தளிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சீனே மாத்திட்டாங்க. இல்ல சீரியஸா ப்ரோ. இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? சீட் பண்ணாங்க. ஓகே அவங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு பையனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி டப்புன்னு பார்த்தா பாய் ஃப்ரெண்ட். உங்க லவ் பண்ணிட்டு இருக்கும்போது? என்ன லவ் பண்ணிட்டு இருக்கும்போது என் பர்த்டே 3 போய் அதுக்கு அப்புறம் அவங்கள பேசுனீங்களா? கேட்டிங்களா ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்கு பேசணும்? சரி நல்லா விட்டு போட்டோமே. நம்ம எதுக்கு கெடுதல் தான் நினைக்கணும். அவங்களுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து கோவம் ஆகி அவங்க போய் கத்துறது அதுல எந்த பாயிண்ட்டும் இல்லை. ஒன்றும் மாற போறது இல்லை. ஸோ ஜஸ்ட் அக்செப்ட் இட், மூவ் ஆன். நல்லா இருக்கட்டும். நைஸ். ஜஸ்ட் ப்ரே த பெஸ்ட் ஃபார் தெம். அவ்வளவுதான். ஏன் ப்ரோ
அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. இல்ல நான் வந்து மிரர்ல பாக்குறேன். நானு தெரியும் அவர் கண்ணு எவ்வளவு கதை சொன்னது தெரியுமா இல்லையா? மிரரா பாக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கிஸ்ஸிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. என்ன இதெல்லாம் கேள்வி இருக்கு. அத பத்தி என்ன லைக் அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? நர்வஸா இருந்துச்சா, சர்ப்ரைஸா இருந்துச்சா? நர்வஸா இருந்துச்சு. அதுல ஒரு ஃபர்ஸ்ட் டைம்னா நர்வஸா தான இருக்கும். ரொம்ப நர்வஸ் இருந்துச்சு. ஆமா, ரொம்ப நர்வஸ் இருந்துச்சு. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லவ் கிஸ் அம்மா தான். ஸோ இது நிறைய பேர் சொல்ற சேஃப் ஆன்சர். இல்லை, அதுதான் உண்மையிலே தான், அதுதான் என் ஆன்சர். ஓகே, நீங்கள் என்ன கேட்டீங்க? ஃபர்ஸ்ட் லவ் கிஸ். என் ஃபர்ஸ்ட் லவ் கிஸ் என் அம்மா தான். ஃபர்ஸ்ட் லவ் ரிங்டோன். ரிங்டோன் இல்லை, அப்படி மாற்றினது இல்லை. எப்போவுமே அந்த ஐஃபோன் இருகை போல. இருகை போல. ஏன் ரிங்டோன்லாம் அப்படிலாம் மாத்துனது? அப்படிலாம் மாத்துனதுலாம் கிடையாது. டிஃபால்ட்ல தான் வச்சிருக்கேன். சேம். ஓகே, ஸோ லைக் கம்மிங் பேக் டு த வெப் சீரிஸ், ரிசப்ஷன் எப்படி பார்க்குறீங்க? லைக் ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு தனிப்பட்ட ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகிருக்கு. அங்கே அதில் வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன கேரக்டருக்குமே அவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகிருக்கு. அவங்க லவ் பண்ணுறாங்க. ஸோ லைக் நம்மளோட ஃப்ரெண்டாவோ இல்லை பக்கத்து வீட்டு பையனாவோ பார்க்குறாங்க. ஸோ அந்த ரிசப்ஷன் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. லைக் அவங்க இப்போ வர ரிசப்ஷனில் நிறைய பேர் இந்த கேரக்டருக்கு வந்து ஓரளவுக்கு ரிலேட் பண்ணுறாங்க. ரொம்ப டீப்பாலாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கேரக்டர் நான் பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது ரொம்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? அந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோமா? ஓகே, அந்த நிறைய கேரக்டர் பார்த்துருக்கேன். நீங்க என்ன ஜி அந்த மாடுலேஷன் சொல்றீங்க? இல்ல நானும் நித்தின் மாதிரி நிறைய கேரக்டர் பார்த்துருக்கேன். இந்த மாடுலேஷன் ஓகேவா? மாடுலேஷன் அப்படிதான் சார், ரியாக்ஷன் மட்டும் தான் இப்போ அவ்வளோதான். பட் குட். ஸ்டார்டிங்ல ஜெகன் வந்துட்டு போனான். ஓகே, ஸோ ப்ரோ நீங்க சொல்லுங்க, உங்களோட ரிசப்ஷன் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் சீரியஸாக சொல்லுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைக் ஒரு பிரேக் த்ரூ எல்லாருக்கும், பசங்களுக்கும் சரி, ஒர்க் பண்ண எல்லாருக்கும் சரி. ஸோ இங்கேருந்து அடுத்தது என்ன அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பா. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் ஆன் ஒன் திங். அவர் சொன்ன விஷயத்துல ஃபேன்ஸ் எல்லாருக்கும், அது சாந்தினியா இருக்கட்டும், கங்காவா இருக்கட்டும், பிரகதீஷா இருக்கட்டும், நம்ம எல்லாருக்கும் வந்த ஒரு பர்டிகுலரான மெசேஜ் விச் ஆல்வேஸ் ஹிட்ஸ் ஹார்ட், ஹிட்ஸ் ஹோம்னு சொல்லுவாங்களே. இட்ஸ் வென் ரிலேட்டபிலிட்டி. ஸோ அந்த விஷயத்தில் ஒருத்தவங்க வந்து, நான் டீட்டெயில் சொல்ல மாட்டேன், இப்போ என்ன சொன்னாங்கன்னா, இதே மாதிரி என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, பட் அவர் வந்து தவறிட்டார். ஸோ நீங்கள் நடித்ததை பார்க்கும்போது உண்மையிலே அவரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மெசேஜ் நம்ம எல்லாருக்கும் வரும்போது இட்ஸ் வெரி டீப். இட் கனெக்ட்ஸ் வித் அஸ். நித்தினா இல்லாமல், ரிவர் இல்லாமல், ஜெயினா இல்லாமல், மழை, சரவணன், முசாமில், நமக்கு வந்து அது ஒரு ஆக்டராக இட் ரியலி ஹிட்ஸ் ஹோம். அண்ட் இந்த மாதிரி மெசேஜஸ் வரும்போது வி வாண்ட் டு டூ பெட்டர். ஸோ கண்டிப்பாக அதுதான் ஆக்சுவலாக அதுக்கானதான் ஓட்டமே. இந்த ஓட்டமே அதுக்காக தான். முடிகிறது எங்கன்னா இந்த மாதிரியான பல உள்ளங்கள் வந்து நம்மளை ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஓட்டம் தான். நைஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், லைக் என்ன நடக்க போகுது, எங்கே போய் முடிய போகுது, எப்படி சேர போகிறாங்க, என்னென்னலாம் பிரிய போகுது, யார் யாரெல்லாம் அழுவ போகிறாங்க, யார் யாரெல்லாம் சேர்ந்து சந்தோஷமா இருக்க போகிறாங்க, அதெல்லாம் எதுவுமே யோசிக்காம பாருங்க. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பாருங்க. கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பார்த்தா டெஃபினெட்லி வி என்ஜாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ஒன்ஸ் அகெயின் ரொம்ப நன்றி. உங்களோட அழகான நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. தேங்க்யூ சென்னை. ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது இன்டர்வியூ, ரெண்டு இன்டர்வியூவும் ஒரே வைப் தான். சூப்பர். டன் தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மக்களே. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. Meriba Paneer Soda. I trust Meriba.